பண்ணி என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? நீ சினிமாவில் இத்தனை பேர் கூட நடிச்சிருக்க, இத்தனை பேர் கூட தாலி கட்டியிருக்க. அப்படி இருக்கும்போது கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி நான் ஒரு கேரக்டரா அந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது என் குடும்பம் அதை அங்கீகரிக்காது. அப்ப அடுத்த வீட்டு பொண்ணு நடிச்சா அதை அங்கீகரிப்பாங்க, ஆனா தான் வீட்டுல இருக்கிற பொண்ணு போய் நடிச்சா அதை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க உங்க வீட்டுல? இல்ல வேண்டாம்னு சொன்ன, ஏன்னா நான் அட்வொகேட். சோ நீ அட்வொகேட்டுக்கு உன்ன மாஸ்டர் ஆஃப் லா நீ முடிச்சிருக்க, இன்டர்நேஷனல் லா பண்ணிருக்க, நீ எதுக்கு போயிட்டு நடிக்கணும்? உடனேயோட ஒரு தட்டி பொத்த மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? வணக்கம் மாப்பிள, இதுதான் டிஸ்க்ளைமர், பார்த்துக்கோ படிச்சுக்கோ. மீடியா ஃபீல்டில் இருக்க அப்படிங்கிறதுனால நம்ம ஊர் சைடுலாம் போவோம். இந்த லீவ் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அந்த ஷெட்யூல் பிரேக்ல ஊருக்கு போவோம். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். ரொம்ப ஹர்ட் ஆகிற விஷயம் என்னன்னா அப்படின்னா, நம்மளை பத்தி கேட்க மாட்டாங்க, இந்த கூட நடிக்கிறவங்களை பத்தி. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? நேத்து சண்டை போட்டாங்களே, நியூஸ்ல பார்த்தேன், உண்மைதானா அப்படிம்பாங்க. எனக்கு தெரியலையே. ஏன்டா மெட்ராஸ்ல இருக்கிற இது கூட உனக்கு தெரியாது? ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. எது ஒவ்வொரு வீட்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்க, இவங்களுக்கு சண்டையா இல்லையா அப்படின்னு. அப்புறம் கூட நடிக்கிறாங்களா, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும்? ஒரு 2 லட்சம் இருக்குமா? 5 லட்சம் இருக்குமா? என்ன மினுக்குறான், எனக்கு அப்பவே தெரியும் அப்படிமா. நான் ஊருக்கு போய் இவங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கலான்ட்டு உள்ள போனா இங்க இவ்வளவு பிரஷர் நமக்கு வந்துடும். பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற. இதுவே நமக்கு வந்து மன வருத்தத்துல உச்சத்துல கொண்டு போய் நிப்பாட்டிருதுங்கயா. இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க எல்லாமே வந்து மீடியா வெளிச்சம் வந்து சந்தோஷமானதுன்னு பேச வந்தால் தானே நீங்க எல்லாம். ஐயா எனக்கு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நாங்களா யார் தெரியுமா? இவங்களுக்கு ஜக்கால்டி வேலை எல்லாம் ஏன்டா நடக்காது? நாங்கெல்லாம் விஸ்வாமித்திர பிரபு. இப்ப பாரு ஐயா, இத்தனை தடைகளை தாண்டி நாங்க இந்த மீடியால சந்தோஷமா இருக்குன்னு பேசுறதுக்கு வந்திருக்கங்க ஐயா. அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. குறுக்க பேசுற குறுக்கலையா போட்டுருவேன். சரி, ஆனா ஒண்ணு, நீங்க வந்து மீடியா வெளிச்சம் சந்தோஷமானதுன்னு பேச வந்துட்டு எல்லா உண்மையும் சொன்னீங்க பாத்தீங்களா? அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். மீடியா வெளிச்சம் சவாலானது அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்கீங்க. எதனால சவாலானது? சவால்னு பார்த்தோம்னா எவ்ரிதிங் இஸ் சவால் சார். நான் பர்சனலா சந்திச்சிட்டு இருக்க ஒரு பெரிய சவால் என்னன்னா, வீட்டுல வந்துட்டு மேட்ரிமோனியல்ல வந்துட்டு நீ போட்டு வரேன்னு பாருன்னு சொன்னா, அம்மா வேண்டாமம்மா, முகத்தை போட்டோவை போட்டாலே வந்துட்டு ஃபேன்ஸ் தான் நமக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க வந்து இது போடுவாங்க, வேண்டாமா அப்படின்னு. இல்ல நீ போடு, நீ முயற்சி பண்ண மாட்டேங்க. சரி ஓகே போடுறேன்னு சொன்னதுக்கு அவங்களுடைய அம்மா வந்து பேசுவாங்க, போன் பண்ணி கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா. நீ என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? நீ சினிமாவில் இத்தனை பேர் கூட நடிச்சிருக்க, இத்தனை பேர் கூட தாலி கட்டியிருக்க. அப்படி இருக்கும்போது கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி உள்ள வந்து முதல் தாலி கட்ட போறான். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன வந்தது என் பையனை சூஸ் பண்றதுக்குன்னு சொல்லி என் கூட சண்டை போடுவாங்க. என்னங்க நீங்க இப்படி வந்து பேசுறீங்க? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்கு உன்னை பார்க்க போயிரு. என்னுடைய மீடியா வாழ்க்கை முதல் சவால் வீட்ல இருந்து தான் சார். இப்ப வீட்ல என்ன நேரமும் வந்து சீரியல் ஓடிட்டு இருக்கோம், காமெடி ஷோ ஓடிட்டு இருக்கோம். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நான் ஒரு கேரக்டரா அந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது என் குடும்பம் அதை அங்கீகரிக்காது. அப்ப அடுத்த வீட்டு பொண்ணு நடிச்சா அதை அங்கீகரிப்பாங்க, ஆனா தான் வீட்டுல இருக்கிற பொண்ணு போய் நடிச்சா அதை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க உங்க வீட்டுல? இல்ல வேண்டாம்னு சொன்ன, ஏன்னா நான் அட்வொகேட். சோ நீ அட்வொகேட்டுக்கு உன்ன மாஸ்டர் ஆஃப் லா நீ முடிச்சிருக்க, இன்டர்நேஷனல் லா பண்ணிருக்க, நீ எதுக்கு போயிட்டு நடிக்கணும்? உடனேயோட ஒரு தட்டி பொத்த மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? அடுத்தவங்களுக்கு நீ ஒரு ஒய்ஃபா பண்றது எனக்கு பிடிக்கல, அப்புறம் எப்படி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? யார் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க? மாப்ள வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறது தானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். முதல்ல அலைன்ஸ் எனக்கு வரும்போது ஒரு பேங்க் மேனேஜர் எனக்கு வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு பொண்ணு எல்லாம் பிடிச்சிருக்கு, படிச்ச பொண்ணு ஓகே, ஃபேமிலி எல்லாம் ஓகே. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்.
உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. காதல் பைத்தியம். மீடியாவை மட்டும் விட்டுறணும். நான் 2009க்கு இங்க வந்து அடிச்சு புடிச்சு ஒரு சேனல்ல ஆங்கர் ஆகி அதுக்கப்புறம் சீரியலுக்கு வந்து நம்ம இது யாருக்குமே கிடைக்க கூடாது. அடுத்து நான் எங்க நிக்கிறேன்? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ஓகே பா. நம்ம இங்கிட்டு போ. கஷ்டப்பட்டு ஒரு இடத்த நம்ம புடிச்சிருப்போம், நம்ம தேடி வந்த இடத்த புடிச்சிருப்போம். தப்புன்னு ஒரே வார்த்தையில பொண்ணெல்லாம் ஓகே, எந்த வரதட்சணையும் வேணா, ஒண்ணுமே வேணா, எனக்கு மீடியாவை மட்டும் விட்டுறணும் அப்படின்னாரு. உன்னை தாண்டா சொல்றேன், போடா. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் சிம்பிளா ஒண்ணுதான் சொன்னேனே, எனக்கு பேங்க் மேனேஜரை பிடிக்காது, நீங்க அந்த போஸ்டிங்கை விட்டுருங்க, நான் மீடியாவை விட்டுறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அட்வொகேட்டா நான் இருந்ததுனால ஃபேமிலி கோர்ட்ல 4 இயர்ஸ் நான் பிராக்டிஸ்ல இருந்தேன். நான் பார்த்த நிறைய டிவோர்ஸ் கேஸ் யாரோடதுல இருந்து இருக்கும்னா மீடியா ஃபேமிலில இருந்து மட்டும்தான் இருக்கும். என்னையா ரொம்ப நார்தா இது எங்க வீட்டு பட் அவங்க வந்து ஆக்டிங்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. தெரிஞ்சுதான் எப்படி இந்த டிஸ்பியூட் எப்படி சடனா ரைஸ் ஆகுது? இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சார் அவங்க. அவங்க இத்தனைக்கும் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பாங்க. அவங்க நடிக்கிறத பார்த்து அவங்களுடைய அழகுல மயங்கி தான் அவங்க கல்யாணமே பண்ணிருப்பாங்க. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி இவ்வளோ ஒரு புரிதல் காதலிக்கும் போது இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இன்செக்யூரிட்டியால என்ன ஆயிடுதுன்னா, நம்மளை விட்டு போயிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி சண்டைக்குள்ள போயிட்டு அது கடைசியில டிவோர்ஸ் ஆயிடுது. அந்த குடுமையை வாயால எப்படினே சொல்லுவேன்? சொல்லாம் போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த குடுமையை வாயால எப்படினே சொல்லுவேன்? முதல்ல எது வந்து அட்ராக்டிவா இருந்ததோ அதுவே நாளைக்கு வந்து ரெப்பல்சிவா மாறிடுது. கண்டிப்பா எது அழகா இருந்தா அதுவே நாளைக்கு வந்து அழிவுக்கான காரணமாவே மாறிடுது. இல்ல போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு இவங்க எல்லாரும் சொன்னாங்க மீடியால இருக்கிறதுனால மாப்பிள்ளை கிடைக்கிறது இல்ல அப்படின்ட்டு. ஒரு லூசர் கூட எண்ட் ஆஃப் த டே நம்ம இருக்க போறது கிடையாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்கிட்ட வந்து என்னைய வந்து நான் மீடியால இருக்கிறதுனால ஒருத்தன் வந்து என்னை ஜட்ஜ் பண்றானா, ஃபர்ஸ்ட் இன் கேஸ் எனக்கு அவன் தேவையே கிடையாது. என்னடா சுட்டு? பொம்பளை பிள்ளை சொல்லாத. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் பிறந்திருக்காடா. பிரின்சஸா? பாகுபலி. ஐயோ ஏன் சிக்கி சீரியலே போறான்னு தெரியலையே. I get that freedom to choose. I think an independent woman will not be dependent on that வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏ புள்ளபுச்சி, வெட்டர்வா வெல்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. முறை பண்ற ஒரு ஆண் கூட அவ இருக்கணும்னு நினைக்க மாட்டா. சோ இன் தட் வே மீடியால இருக்கிற பொண்ணுங்க இஸ் போல்ட் எனஃப் than நார்மலா கல்யாணம் கட்டிட்டு ஒரு குடும்ப விசேஷத்துக்கு போறது. அதை விட நாங்க ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறோம். நல்லா சர்க்கஸ் பண்றா மேன் நீ. At least we are doing what we like. Actually பிடிச்சத நாங்க பண்றோம். அதுக்கு சம்பாதிக்கவும் செய்றோம். அது கடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவன்.